ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பித சூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம், ஸ்ரீகணேச ஸ்ரீகணேச ரக்ஷமாம். நாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாத பலன்கள், அது தமிழ் மாத பலன்கள், ஆங்கில மாத பலன்கள், அதே போல் ஒவ்வொரு கிரகப்பெயர்ச்சி பலன்களையும் பார்த்துக்கிட்டு வரோம். அதுபடி நாம் இப்போ பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் 16/12/2024 அன்னைக்கு மார்கழி மாதம் பிறக்குது. இந்த மார்கழி மாதம் இருக்கக்கூடிய நாட் அப்படின்றது 13/1/2025 வரையிலும் இருக்குது. இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது, எம்பெருமான் இறைவனுக்குண்டான மாதம், கிருஷ்ணனுக்குண்டான மாதம், ஈஸ்வரனுக்குண்டான மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு சில பேர் வழக்கு மொழியில் மார்கழி மாதத்தை பீடை மாதம் அப்படிம்பாங்க. பீடை மாதம் கிடையாது, தனுர் மாதம். தனுர் அப்படின்னாலே எம்பெருமான் சிவபெருமானுக்கும் எம்பெருமான் ஈஸ்வரனுக்கும் எம்பெருமான் கிருஷ்ண பகவானுக்கும் உகந்த மாதம் இந்த தனுர் மாதம். தனுர் மாதத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய நட்சத்திரத்தில் பக்கத்தில் உள்ள கோயிலில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம்னாக்க வாழ்வாங்கு வாழலாம். கடந்த காலகட்டங்களில் நாம் தென்னுக்கு தெரிஞ்சு தெரியாமல் செய்த பாவங்கள் அத்தனையுமே போகக்கூடிய காலகட்டம் இந்த தனுர் மாதம். தனுர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு இதற்கு முந்தையமான கார்த்திகை மாதம், மார்கழி மாதம், தை மாதம் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கக்கூடிய நாட்கள். எம்பெருமான் ஐயப்பன் கன்னிமூல கணபதி பகவான் இருக்கக்கூடிய மாதம், விரதம் இருக்கக்கூடிய மாதம். இந்த விரதம் இருக்கக்கூடிய மாதத்தில் காலையில் நிர்மால்ய நேரமான 4லேருந்து 6க்குள்ளார, தமிழ்நாட்டில் சொல்லக்கூடியது பிரம்மமுகூர்த்த நேரமான 4 to 6 அதிகாலையில் எழுஞ்சு பச்சை தண்ணியில் குளிக்கும் பொழுது உடம்பு மெய்மறந்து தெய்வத்தோட சங்கமமாகக்கூடிய நாட்கள். இந்த நாட்களில் பொறுத்தளவுக்கு நமது அனைத்து கோயில்கள்லையும் திருப்பாவை, திருவம்பாவை படிக்கக்கூடிய காலகட்டங்கள். யார் ஒருத்தங்க வீட்லேயும் சரி, யார் ஒருத்தங்க காதலையும் சரி திருவம்பாவையும் திருப்பாவையும் கேட்டோம்னா அந்த ஆத்மாவானது பரமபத வாசலுக்கு உண்டான அத்தனை பாவங்களையும் போக்கி நல்ல நிலை அடையக்கூடிய காலகட்டங்கள் இந்த தனுர் மாதம். இந்த தனுர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? மாதம் பிறக்கிறது அப்படின்றது 16/12/2024 தனுர் மாத பூஜை ஆரம்பமாகக்கூடிய காலகட்டம். அடுத்தது 17/12/2024 எம்பெருமான் ரமண பகவானுடைய 145வது ஜெயந்தி நாள். அதுக்கு அடுத்தது 18/12/2024 சங்கடகர சதுர்த்தி. எம்பெருமான் சந்திரனுக்கு எம்பெருமான் விநாயகர் சங்கடங்களை விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி. ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் நாம் அருகில் உள்ள விநாயகருக்கு பால், பன்னீர், இளநீர், அபிஷேக திரவியங்கள் வாங்கி அபிஷேகம் பண்ணி அவருடைய மேனியில் பட்ட ஜலத்தை குடித்தோம்னா, அபிஷேக ஜலத்தை குடித்தோம்னா நாம் தெரிந்து தெரியாமல் செய்கின்ற அத்தனை பாவங்களையும் போக்கக்கூடியது சங்கடகர சதுர்த்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 27/12/2024 காஞ்சி ஸ்ரீ ஸ்ரீ மகா பெரியவாள் சந்திரசேகர சரஸ்வதி சாமிகளுடைய ஜெயந்தி ஆராதனை திருவிழா தொடங்கக்கூடிய நாள் 28/12/2024. ஒரு பிரதோஷம் பார்க்கறது அப்படின்றது, பிரதோஷம் அட்டன் பண்ணுறதுன்னு ஒரு வேறு, சனி பிரதோஷம் அட்டன் பண்ணுறதுன்றது வேறு. சனி பிரதோஷத்தில் நாம் கலந்துக்கிட்டோம்னாக்க 100 பிரதோஷத்துக்கு கலந்துக்கிட்ட புண்ணியம் கிடைக்குமா? புண்ணியம் கிடைக்கும். பிரதோஷம் அப்படின்னாக்க எம்பெருமான் ஈசன் ஆழகால விஷத்தை அறிந்திட்டு தாயார் மடியில் படுத்திருந்த நேரம், அதுக்கு பிரதோஷ நேரம்னு பேர். பிரதோஷ நேரத்துக்கு ஒவ்வொரு பிரதோஷமும் நாம் அட்டன் பண்ணினோம்னாக்க திருமணமாகாத ஆணுக்கும் சரி, திருமணமாகாத பெண்ணுக்கும் சரி, திருமண தடங்கல்கள் விளக்கக்கூடியது பிரதோஷம். அதுவும் சனி பிரதோஷம் 100 பிரதோஷம் அட்டன் பண்ணத்திற்கு சமமானது சனி பிரதோஷம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 30/12/2024 எம்பெருமான் ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி. அனுமனுடைய பிறந்த நாள் அப்படின்றது 30/12/2024. தன்னுடைய பலம் யாருக்கும் தெரியாது, அந்த தன்னுடைய பலத்தை உணர்த்தின எம்பெருமான் ராமர் உணர்த்தியது எம்பெருமான் ஸ்ரீ அனுமார் பிறந்த நாள் அப்படின்றது அனுமந்த ஜெயந்தி அப்படின்னு பேர். அடுத்தது 2/1/2005
ஸ்ரவண விரதம் இருக்கிறதுலே முக்கியமானது திருவோண விரதம். ஸ்ரவண விரதம், திருவோண விரதம் கடைபிடிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் உள்ள அத்தனை பாவங்களும் போகக்கூடிய நாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 10/1/2021 25 என்ன அப்படின்னாக்க வைகுண்ட ஏகாதசி, பரமபத வாசல் என்கின்ற சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாள். எம்பெருமான் பெருமாள் கோயிலில் அத்தனை கோயில்களையும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நிர்மால்ய நேரமான 4லேருந்து 6க்குள்ளார சொர்க்கவாசல் திறப்பாங்க. சொர்க்கவாசலுக்கு யார் ஒருத்தங்க காலடி மிதிக்கிறாங்களோ அவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் தெரிஞ்சோ தெரியாமோ செய்த பாவங்கள் அத்தனையும் போயிட்டு எம்பெருமான் விஷ்ணுவோட பரமபத வாசலுக்கு போகக்கூடிய நாள் வைகுண்ட ஏகாதசி. அடுத்தது 12/1/2025 ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு அபிஷேகங்கள். சிதம்பரத்தில் இருக்கின்ற ஆருத்ரா தரிசனம்ன்றது நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் மற்றும் 5 சிவஸ்தலங்களையும் பஞ்சபூத ஸ்தலங்கள்லையும் அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 12/1/2025. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 13/1/2025 ஆருத்ரா தரிசனம் மற்றும் போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது போகி பண்டிகை. ஆருத்ரா தரிசனம், சிதம்பரத்தில் எம்பெருமான் சிவபெருமானை தரிசிக்கக்கூடிய நாள் அப்படின்றது, அவருடைய நடன ஸ்வரூபத்தை செரிக்கக்கூடிய நாள் ஆருத்ரா தரிசனம் மற்றும் போகி பண்டிகை. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மார்கழி மாதம் பிறக்கிறது. இந்த மார்கழி மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குன்றதை பார்ப்போமா. குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ரகதியில் இருக்கார். அதுக்கு அடுத்தது செவ்வாய் பகவான் கர்க்கடகத்தில் வக்ரகதியில் நீச்சமடைஞ்சு இருக்கார். அதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கார். அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி 8ஆம் இடமான விருச்சிகத்தில் புத பகவானும், தனுர் மாசத்திற்கே உண்டான சூரிய பகவான் தனுர் ராசியிலையும், எம்பெருமான் சுக்கிர பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது மகரத்திலையும், ஆட்சி பெற்ற சனி பகவான் கும்பத்தில் வக்ர நிவர்த்தியாய் இருக்கிறார். காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீன ராசியில் ராகு வீற்றிருக்கிறார். இந்த ராகுக்கு கோதண்ட ராகுவும் பேர். அப்போ இப்படி ஏற்பட்ட வசந்த மாசத்தில் வசந்த நாளில் இந்தந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்தில் பிறக்கக்கூடியது மார்கழி மாதம். நாம் எப்பொழுதுமே பலன் சொல்லக்கூடியது அப்படின்றது மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு சொல்கிறோம். விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது சந்திரன், சூரியன், அங்காரகன், புதன், சுக்கிரன். இவங்களோட மூமெண்ட்டை வச்சு சொல்லக்கூடியது 30 நாளைக்கு என்ன பலன்றதை பார்ப்போமா. அன்பான கன்னியாராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. மார்கழி மாதம் தொடங்கும் பொழுதே உங்களுடைய ராசியில் கேது பகவான் இருக்கார். கேது அப்படின்னாலே ஞானக்காரகன் மற்றும் நுண்கிருமிகளுக்கு அதிபதி. அப்போ உங்களுக்கு ராசியில் கேதுவும் சப்தமத்தில் கேதுவும் இருப்பதனால இந்த மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்பட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய மாதம். உடல்நல ரீதியான தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்திற்கு உண்டான அதிபதி உங்களுடைய லாபஸ்தானத்தில் நீச்சமும் வக்ரமும் பெற்று இருக்கின்றார். ஒரு முயற்சியில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. தொடர் முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிநாதனான புதன் 3ஆம் இடத்தில் இருப்பதனால், வீரியஸ்தானத்தில் இருப்பதனால் நீண்ட நாட்களாக திருமணமாகி தடையும் தாமதங்களும் ஏற்படுகின்றவர்களுக்கு, அதாவது வம்சம் விருத்தி என்கின்ற குழல் இனிது யாழ் இனிது எமக்கள் குரல் கேளாதோர் என்பவர்களுக்கு வம்சம் விருத்தியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர 4ஆம் இடத்தில் சூரிய பகவான் 12 குடையவர் 4ஆம் இடத்தில் இருப்பதனால் அம்மாவிற்கு உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் உடனடியாக அருகில் உள்ள ஆஸ்பத்திரியில் சென்று காமித்து விடவும், இல்லை என்றால் அது பெரிய பிரச்சனையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர ராசிக்கு 5ஆம் இடத்தில் உங்களுக்கு 2க்கும் 9க்கும் உடைய சுக்கிர பகவான் இருக்கின்றார். 2 என்பது வாக்கு, தனம், குடும்பஸ்தானம். இது காலகட்டங்களிலும் குடும்பம் அமையாத கன்னியாராசி என்பவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொலைத்தொடர்பு துறையான கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை செய்பவர்களுக்கு, நீங்கள் பதவி உயர்வு எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு, ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த காலத்தில் பதவி உயர்வு மற்றும் பணவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர கன்னியாராசியை சேர்ந்த அன்பர்கள் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் தடையும் தாமதமும் ஏற்பட்டு கொண்டிருந்தது. அந்த தடையும் தாமதமும் விலகி குலதெய்வ வழிபாடு செய்ய ஏற்ற காலம் இது. அப்பொழுது என்றால்
குலதெய்வம் யார் வீட்டில் வருகிறதோ அப்பொழுது இஷ்ட தெய்வங்கள், நாம் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வங்களும் நம்முடைய வீட்டில் வாசம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர 5ஆம் இடம் என்பதை நாம் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் என்போம். முன்னோர்கள் மூத்தோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அமாவாசை மற்றும் திதிகள் தர்ப்பணம் செய்யாதவர்கள் இந்த காலகட்டங்களில் திதிகளும் தர்ப்பணங்களும் செய்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வ ஆசீர்வாதமும் மற்றும் இஷ்ட தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் பொழுது கன்னியா ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இதுவரை வீட்டில் எந்த ஒரு சுபகாரியங்களும் நடைபெறவில்லை என்று ஆதங்கம் கொண்டிருந்த நண்பர்களுக்கு அந்த ஆதங்கங்கள் விட்டு விலகி சுபகாரியங்கள் தொடங்கக்கூடிய காலகட்டம். இதை தவிர 6ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவான். 6ஆம் இடத்தில் சனி பகவான் என்றாலே முடிசூடா மன்னர் என்று பொருள். தொட்ட காரியங்கள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய காலம் என்றும் பொருள். 6ஆம் இடத்தில் இருக்கும்பொழுது நீண்ட நாட்களாக கன்னியா ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கும் மற்றும் பணி நிரந்தரம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். கான்ட்ராக்டில் வேலை செய்து கொண்டிருந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால் கடந்த காலகட்டங்களில் உடல்நல தொந்தரவுகள் இருந்து கொண்டிருந்த கன்னியா ராசி என்பவர்களுக்கு உடல்நல தொந்தரவிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூட்டு வலி, கைவலி, எலும்பு வலி, மஜ்ஜை வலி என்று இருந்து கொண்டிருந்த கன்னியா ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதிலிருந்து விடுபடக்கூடிய காலகட்டமும் மருத்துவ செலவுகள் குறைவாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர 7ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதனால் பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஏற்றமான நிலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் தொடர் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர அந்நிய தேசங்களுக்கு சென்று அங்கு உங்களுடைய தொழிலை தொடங்கி அதன் மூலியமாக தொடர் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கன்னியா ராசியைச் சேர்ந்த அன்பர்கள், குழந்தைகள், மேற்கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகள், காம்படிட்டிவ் எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய ஐஐடி, ஜேஇஇ, நீட் மற்றும் ஐபிஎஸ், ஐஏஎஸ், பிஹெச்டி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காம்படிட்டிவ் எக்ஸாமில் எதிர்பார்த்ததை விட அதிகமான மார்க் வாங்கி வேண்டி விரும்பிய யூனிவர்சிட்டி, அது வெளியூராக இருக்கட்டும் அல்லது வெளிமாநிலமாக இருக்கட்டும் அல்லது வெளிநாடாக கூட இருக்கட்டும், அங்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு உண்டான தனக்காரனான குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பதனால் வேண்டிய தனத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு வேண்டிய விருப்புகள் கிடைக்க முடியாது. தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழிலில் தொடர் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்டீரியர் டிசைன் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் புதிய புதிய பிரான்ச்சைசி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தை விஸ்தீரணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால் நீங்கள் விரும்பிய விசுவாசமான தொழிலாளி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டங்களில் தொழிலாளர்கள் தான் பெரிய பிரச்சனையாக இருக்கின்றார்கள். உங்களுக்கு விசுவாசமான தொழிலாளர்கள் கிடைத்தால் உங்களுடைய வியாபார நிறுவனத்தை விஸ்தீரணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால் தகப்பன் உடலில் கடந்த காலகட்டங்களில் இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் இழந்த பொருளாதாரத்தை மீட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தகப்பன் செய்து கொண்டிருந்த தொழிலை நீங்கள் தொடரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. தகப்பன் செய்த வேலையை நீங்கள் தொடரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் விஸ்தீரணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிமாநிலம் பயணம் செய்ய வேண்டும் மற்றும் சேத்ராடங்கள் போன்ற பத்ரிநாத், கேதார்நாத் மற்றும் ஆன்மீக முக்திநாத் போன்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த அன்பர்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக வாய்ப்புகள் இல்லாமல் முடங்கி கிடந்த லைட்ஸ்மேன் மற்றும் கேமராமேன், ப்ரொடக்ஷன், ஆர்ட் டைரக்டர் போன்றவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் 5ஆம் இடத்தில் உள்ள சுக்கிர பகவானை 9ஆம் இடத்தில் உள்ள குரு பகவான் பார்ப்பதினால் வேண்டிய விரும்பிய இடத்தில் விரும்பிய படப்பிடிப்பில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திரையைச் சேர்ந்த அத்தனை பேருக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசியலைச் சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு தங்களுடைய தலைவரின் கடைக்கண் பார்வை பற்று பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மைன்ஸ் கான்ட்ராக்ட் மற்றும் ரோடு கான்ட்ராக்ட், பில்டிங் கான்ட்ராக்ட் மற்றும் அணைகள் கட்டக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் அரசியல்வாதிகளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலியமாக தொடர் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. என்ன ஒன்று என்றால் 11இல் இருக்கின்ற
செவ்வாய் பகவான் வக்ர நிலை நீச்ச நிலையை அடைந்து தன்னுடைய 8ஆம் பார்வையாக சனி பகவானை பார்ப்பதனால் நீண்ட நாட்களாக உபாதை இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த உபாதையிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில பொருளாதார இழப்புகளை சந்தித்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சேர்த்து வைத்த சேமிப்புகள் கரையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் கன்னியா ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் வெற்றி மாதம் என்று சொல்லலாமா, வெற்றி மாதம் என்று சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய காலகட்டங்கள் என்பது இந்த கன்னியா ராசி என்பவர்களுக்கு உண்டு. அதன் பெயர் சந்திராசிரம தினங்கள் என்று பெயர். சந்திராசிரம தினங்கள் என்பது உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்தில் வரக்கூடியது. மதிக்காரகனானவர் ஒளிக்காரகனானவர் மறையக்கூடியது. ஒளிக்காரகனான சந்திரன் மறைவதனால் உங்களுடைய ஞாபக மறதி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தவறுதலான முடிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவ்வாறு ஏற்படக்கூடிய முடிவுகளை தவிர்க்கக்கூடிய நாட்கள் இந்த சந்திராசிரம தினங்கள் 7/1/2025 மற்றும் 8/1/2025 மற்றும் 9/1/2025. இந்த 3 நாட்களும் புதிய முயற்சிகள், புதிய வியாபாரங்களை விஸ்திருப்பு செய்யக்கூடியது மற்றும் நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. நெடுந்தூர பயணம் தவிர்க்க வேண்டும். இதான் நான் முன்னாடியே டிக்கெட் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் செய்ய வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமானுக்கு பாலும் தயிரும் பன்னீரும் வாங்கி அபிஷேகம் செய்துவிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டு விட்டு போனால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ஒரு சில கன்னியா ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் சரியில்லை என்றால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காரைக்கால் அருகில் உள்ள திருவெண்காடு. இந்த திருவெண்காடில் உள்ளான புதன் ஸ்தலம் தனியாக இருக்கின்றது. இந்த புதன் ஸ்தலத்தில் சந்திரதி புஷ்கரணி, சூரிய புஷ்கரணி மற்றும் 3 புஷ்கரணிகள் உண்டு. அந்த 3 புஷ்கரணியும் ஜலத்தை சேவித்து பிரதட்சணம் பண்ணி கொண்டு மற்றும் குளித்து விட்டு எம்பெருமான் ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனையும் தாயாருக்கு ஒரு அர்ச்சனையும் புத பகவானுக்கு ஒரு அபிஷேகமும் செய்து கொண்டு திருவெண்காடு சென்று வந்தால் பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மற்றும் இந்த காலகட்டங்களில் மொத்தத்தில் கன்னியா ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் என்பது ஏற்றமான காலகட்டம். நீண்ட நாட்களாக பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலு பெற்றதினால் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருப்பதனால் நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி அடையாத புதுமண தம்பதிகளுக்கும் திருமணமாகி நீண்ட நாட்களாக புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியமும் மற்றும் குலதெய்வ வழிபாடுகளில் இதுவரை இருந்த தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகளும் தந்தை வழி தொழிலை எடுத்து செய்யக்கூடிய காரணங்களும் 9ஆம் இடத்தில் உண்டான குரு பகவான் கேது பகவானை பார்ப்பதனால் தந்தையுடைய தொழிலை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் மற்றும் நீண்ட நாட்களாக சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் முடங்கி கிடந்தவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டங்களும் இதுவரை 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால் நீண்ட நாட்களாக பணியில் பாதுகாப்பு இல்லாமல் இருந்தவர்களுக்கு பணி பாதுகாப்பும் மற்றும் பதவி உயர்வும் தான் படித்த படிப்புக்கு உத்தியோகம் கிடைக்கவில்லை என்று இருந்துகிறவர்களுக்கு இந்த கன்னியா ராசி என்பவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் இந்த கன்னியா ராசி என்பவர்களுக்கு மார்கழி மாதம் என்பது வெற்றி 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 கிடைக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாமா, வெற்றி என்று கிடைக்கக்கூடிய மாதம் என்றே சொல்லலாம். நல்லது. நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி. நமஸ்காரம்.